வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆவுடையார் அண்ணாமலை. தினம் தினம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எலெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கும் பட்சத்தில் ஒரு யூடியூப்லேயும் ஒரு கணிப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜோதிடம் சார்ந்து நிறையா பேர் இது மாதிரி ஒரு கணிப்பு போட்டிருக்காங்க. அப்படி நம்மளும் நான் ஷார்ட்ஸாகவும் நிறையா போட்டிருக்கேன். அப்படி இப்போ நம்ம ஒரு ஆளோட ஜாதகத்தை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் தம் பெரிய இந்த அரசியலில் பேசும் பொருளாக இருக்கிறது டிவிக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த எலெக்ஷன் தேதி அறிவித்ததுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதையும் பொறுத்து அவரோட ஜாதக அமைப்பு என்ன சொல்லுது, இந்த டயத்தில் அவர் ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு அமைப்புங்க ஐயா. அப்படி இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணம், 3ல் ராகு இருக்குது, 6ல் குரு இருக்குது, 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 10ஆம் இடத்துல புதன் சூரியன் சனி மாந்தியோடு உட்காந்துருக்கு, 11ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய். இதுதான் ஜாதகம். பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்திருக்காரு. சரியா? ஏற்கனவே 2-3 சேனலில் நான் பேசியிருக்கேன். போய் வேணால் டேக் ஒன் பக்தி, ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம், ரிஃப்ளெக்ட் லைஃப் ஸ்டைல், இது மாதிரி ஒரு சேனல் நிறையா பேசியிருக்கேன். அந்த சேனலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் சொன்ன விஷயம் எல்லாமே நடந்துருச்சு. சரியா? அப்போ 2026 இவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? 2026 விஜய் பார்த்தீங்கன்னா 125 சீட்டுலேருந்து 140 சீட்டு வரைக்கும் ஜெயிப்பார். கண்டிப்பாக முதலமைச்சராக ஆவார். இது கன்ஃபார்ம். அது எப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? நான் எலெக்ஷன் தேதி அறிவிக்கட்டும், அப்போ நம்ம டீட்டெயிலாக வீடியோ போடணும்னு சொன்னேன். சில ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். இன்னமும் அடுத்தடுத்த வீடியோ சேனல்லாம் பெரிய சேனல் நான் பேச போகிறேன். சரியா? இப்போ அது ஏன் காரணம், எப்படி நான் வரப்போகிறாரு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இவரோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பாரத பிரதமர் மோடிஜி ஜாதகம் மாதிரி அமைப்பு. ஒரு டைம் வந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தான் அரசனையில் இருப்பார். அதை மாற்றிக்கிறலாம் யாருனாலே முடியாது. அது மாதிரி ஒரு வலிமையான ஜாதகம். இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் தேதி பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி எலெக்ஷன் நம்ம ஓட்டு போட போகிறோம். 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டு. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 5/4/2026 அவர் ராகுவோட அந்தரம் ஆரம்பிக்குது. ராகு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்காந்துருக்கு. கேட்ட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. கேட்ட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும் போது அந்த நட்சத்திரத்தை அதிபதி போய் 10ஆம் இடத்துல பலமாக உட்காந்துட்டாரு. சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்குது. 10ஆம் இடத்துல பலம். சனி உட்காந்துருச்சு 10ஆம் இடத்துலையே. கர்மகாரகன் 10ஆம் இடத்துக்கே பொதுவாகவே காலபுருஷனோட அதிபதி சனி தான். அவரும் 10ஆம் இடத்துல உட்காந்துட்டார். உங்களுக்கு புகழை கொடுக்க வேண்டிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-9 அதிபதி அங்கேயே உட்காந்துருக்காரு. 11ஆம் இடத்துல வலுவாக உட்காந்துருக்காரு. 3ஆம் இடத்து அதிபதி, அதாவது 3-8 அதிபதி போய் உங்களுக்கு 11ஆம் இடத்துல உட்காந்துருச்சு நீச்சபங்க ராஜயோகத்தோட. அப்போ திடுக்கிடும் திருப்பங்கள்லாம் ஒரு வாழ்க்கையில் நடந்து தான் ஆகணும். இப்போ சுக்கிர திசையில் குரு புத்தி போயிட்டுருக்கு. குரு புத்தியில் குடும்பத்தில் பிரச்சனை கண்டிப்பாக. யாரோட வாழ்க்கையாக தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் குரு திசையில் சுக்கிரபத்தியாக இருந்தாலும் குருபத்தியாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை செஞ்சிடும் கண்டிப்பாக. அதில் இவர் கன்னியா லக்கணத்துக்கு குரு ஒரு சில பாதகத்தை செஞ்சு தான் ஆகணும். அதை அவருக்கு கண்டிப்பாக அது செஞ்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை போயிடும். 11ஆம் இடம் பலப்பட்டுட்டாவே இந்த கிசு எல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்கு வேறு வழியே இல்லை. அது எல்லாரோட ஜாதகத்துலேயும் அந்த அமைப்பு இருக்கும். 11ஆம் இடம் பலப்பட்டுட்டாவே அது என்னங்கிறது உங்கள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ ராகு பார்த்தீங்கன்னா 5 நாளில் உங்களுக்கு ராகுவோட அந்தரம் ஆரம்பிக்குது. 9ஆம் மாதம் வரைக்கும் தான் இருக்குது. 9ஆம் மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் புத்தி மாறுது. அப்போ இந்த ராகு பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று உட்காந்துருக்கு 3ஆம் இடத்துல. எதுக்கும் பயப்படவே மாட்டார். அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. பயங்கர சூழ்ச்சி நடக்கும். ராகுவே சூழ்ச்சி தான். ஆனால் அந்த 3ஆம் இடத்து அதிபதி நீச்சமங்க ராஜயோகத்தில் இருக்கார் சந்திரனோட சேர்ந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அது எல்லாமே இவருக்கு லாபமாக தான் முடியுமே தாண்டி அது எதிரிகளுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா 3-8 அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்துல. அவர் என்ன தான் அவங்க எதிரிகள் தொந்தரவு, என்ன பிரச்சனை, அசிங்க அவமானத்தையும் 8ஆம் இடம் தான் கொடுக்கணும். அதை கொடுத்தாலும் அது எங்கே போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா 11ஆம் இடத்து அதிபதியோடு உட்காந்துருக்காரு. அது கண்டிப்பாக அவருக்கு ஒரு லாபத்தை தான் கொடுக்கும். எவ்வளவு நெகட்டிவ் வந்தாலும் அது அவர் கண்டிப்பாக லாபத்தை தான் கொடுக்கும். 3ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு புகழையும் ஒரு உச்சத்தையும் கொடுக்கப்பத்தான் போகுது. அவர் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உட்காந்துருக்காரு. அந்த நட்சத்திரத்தை அதிபதி புதன் வலுவப்பட்டார். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் ஆகிட்டார். இப்போ அது நான் சொன்னது மாதிரிக்கே 5 நாளில் ராகு ஆரம்பிக்கிறாரு. அவர் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கார். புதன் எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடத்துல உட்காந்துட்டார் சூரியனோட சேர்ந்து க்ளோஸ் ஆனதில்.
100% அரசால யோகம் இருக்குது. அவர் யார் யார் சம்மந்தமாக ஓட்டு வரப்போகுதுன்னு சொல்லிடுறேன். புதன் 10ஆம் இடத்துல இருக்காரா, இளைஞர்கள் ஓட்டு கண்டிப்பாக வந்துடும், படித்தவர்கள் ஓட்டு வந்துடும். சூரியன் அதிகாரம், அதாவது அதிகாரத்தில் இருக்கவங்க, அரசு பதவியில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓட்டும் விஜய்க்கு வரப்போகுது. இளைஞர்கள் ஓட்டு, படித்தவங்க ஓட்டு ஒன்று, அதிகார பதவியில் இருக்கவங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கவங்க கண்டிப்பாக அந்த ஓட்டு வருது. 10ஆம் இடத்துல சூரியன் வந்து அங்கே உட்காந்துட்டாரு. கீழ்நிலை மக்கள், அடித்தட்டு மக்கள், மிடில் கிளாஸ் மக்களோட ஓட்டு, மிடில் கிளாஸ் மக்கள் மட்டும் கொஞ்சம் யோசிக்கும். ஏன்னா சனி வந்து அடித்தட்டு மக்களோட ஓட்டு டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் வருது. 10ஆம் இடத்துல சனி உட்காந்துட்டாரு. அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா வயசானவங்க, நல்லா புரியுதா, வயசானவங்க, அதாவது வந்து தாத்தா பாட்டி வயசானவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து விஜய்க்கு தான் போட போகிறாங்க. ஏன்னா ராகுவோட அந்தரம் ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரிக்கே கேது சுக்கரனோட சேர்ந்துருச்சு. சுக்கிரன் பலமாக உட்காந்துருக்காரு. வயசான பெண்களோட ஓட்டும் விஜய்க்கு தான் அதிகமாக ஆதரவாக இருக்கும். பெண்கள் அப்போ அதே மாதிரி டோட்டலாக பெண்களோட ஓட்டும் விஜய்க்கு தான் ஆதரவாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் போய் உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் உட்காந்துட்டாரு பலமாக. அவருக்கு நடக்கிறது சுக்கிர தசை. அவர் சினிமாலே உச்சத்தில் தான் இருந்தார். அரசியலில் மோடிஜி ஜாதகம் மாதிரிக்க நீங்கள் எம்ஜிஆர் ஜாதகத்தை விட விஜய் ஜாதகம் வலிமை. நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. அது வந்து பார்வை பெற்று தான் எம்ஜிஆர் ஜாதகம் இருக்குது. நான் எல்லா ஜாதத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸ் நான் பேசுகிறேன். விஜய் ஜாதகம் எல்லாரோட ஜாதகத்தை விட ரொம்ப பலமானதாக இருக்குது, பலம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த 100% இந்த 2026 125 சீட்டுலேருந்து 140 சீட்டு கண்டிப்பாக வந்து அவங்க ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவாங்க. வேறு எல்லாரோட ஜாதக கட்டத்தையும் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு சம்மந்தம் பேசுகிறேன். அவங்க எத்தனை சீட்டு வருவாங்க என்னங்கிறது, எப்படி அவங்க இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஆனாங்க ஒரு ஆளும் அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக பேசுகிறேன். இது வந்து நான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இது வந்து நான் ஜோதிடம் ரீதியாக நான் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை பதிவிடுறேன். இது 100% நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயமுமே சாதாரண மக்கள்லேருந்து எல்லாருக்கும் நடந்திருக்கு. இது நிறையா இது பண்ணி இந்த எலெக்ஷன் தேதி அறிவித்ததுக்கப்புறம் நான் பேசணும்னு நினச்சேன். கண்டிப்பாக அதை பேசி இப்போ நான் வெளியிடுறேன். கண்டிப்பாக 125 சீட்டுலேருந்து 140 சீட்டு வருவாங்க. தனிப்பெரும் இதில் வந்து ஆட்சி அமைப்பாங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஜாதகம் இந்த அமைப்பு. அவர் யாரோ ஜோதிடரை சொல்லி பேசி பார்த்து தான் அவர் வந்து இந்த உள்ளே வர்றாங்க. குடும்ப ரீதியாக ஒரு சில சிக்கலை கொடுக்க தான் செய்யும். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது தனி மனிதனையே அது பண்ணத்தான் செய்யும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இது மாதிரி அமைப்பு இருந்தாலும் 11ஆம் இடம் பலம் பெற்றுட்டால் கண்டிப்பாக வந்து அந்த வாழ்க்கை அது கொடுத்து தான் ஆகும். அதை தாண்டி அது யாரோ இப்போ சம்மந்தப்படுத்துகிறாங்கிறது நம்ம டீட்டெயில் நான் பேசுகிறேன். பட் இது வந்து கொடுத்து தான் ஆகும். சூழ்ச்சிகள் மிக பெருசாக இருக்கும். ராகு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூழ்ச்சியில் முறியடிக்கிற வேலை, சூழ்ச்சி செஞ்சால் தானே அதை முறியடிக்க முடியும். அதாவது ராகு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு கேட்ட நட்சத்திரத்தை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி வந்து கண்டிப்பாக செஞ்சு தான் ஆவாங்க. அவரோட வேலை என்ன, சூழ்ச்சி பண்ணால் அதை முறியடிச்சு ஆகிறது அது வேலை, வெற்றியை கொடுக்கணும். அப்போ சூழ்ச்சி நடந்தால் தான் அதுலேருந்து வெற்றியை எடுக்கும். அந்த சூழ்ச்சியை அவர் முறியடிச்சிருவார். கண்டிப்பாக 5 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவிலே கூட பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அது அந்த அந்தரம் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ராகுவோட ஆதிக்கத்தில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்பும் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பதிவிடுவோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிஎம் அவர் உறுதி. நன்றி, வணக்கம்.